ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த டாப்பிக்கில் பையம்பள்ளி தொல்லியல் தளம் பற்றி ஒரு 50 MCQ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பையம்பள்ளி தொல்லியல் தளம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பத்தூர் மாவட்டம். முன்பு வந்து வேலூர் மாவட்டமாக இருந்தது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ASI பையம்பள்ளியில் எந்த ஆண்டு முதலில் அகழ்வாய்வு நடத்தியது? 1964 முதல் 65 வரை SR ராவ் தலைமையில். தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாடு நியோலித்திக் கல்ச்சர் முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் உறுதி செய்யப்பட்ட தளம் எது? பையம்பள்ளி. பையம்பள்ளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட 2 முக்கிய பண்பாட்டு காலங்கள் யாவை? புதிய கற்காலம் மற்றும் இரும்பு கற்காலம், அதாவது பெருங்காலம் அப்படிங்கிறது. ரேடியோ கார்பன் காலக்கணிப்பின்படி பையம்பள்ளியில் புதிய கற்கால பண்பாட்டின் காலம் என்ன? கிமு 1390. கூற்று: பையம்பள்ளியில் மக்கள் களிமண்ணாலான சுவர்களை கொண்ட வீடுகளில் வாழ்ந்தனர். காரணம், இங்கு கூரை வேவதற்கான மரக்கம்புகள் நடப்பதற்கான துளைகள் அகழாய்வில் கிடைத்துள்ளன. கூற்றும் காரணமும் சரி. பையம்பள்ளியில் கண்டறியப்பட்ட இரும்பு உருக்கு ஆலைகள் எந்த பண்பாட்டு காலத்தைச் சேர்ந்தவை? பெருங்கற்காலம் அல்லது இரும்பு கற்காலம். கீழ்கண்டவற்றுள் பையம்பள்ளி புதிய கற்கால மக்கள் பயிரிட்டதற்கான சான்றாக கிடைத்துள்ள தானியம் எது? கொள்ளு மற்றும் பச்சை பயிறு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் நோட் இருக்கு, பார்த்தீங்களா? அதை படிச்சுக்கோங்க. பையம்பள்ளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட விலங்கு எலும்புகளின் அடிப்படையில் அங்கு வாழ்ந்த மக்கள் முதன்மையாக வளர்த்த கால்நடை எது? செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் மாடுகள். பையம்பள்ளி புதிய கற்கால மட்பாண்டங்களின் பொதுவான நிறம் மற்றும் தன்மை என்ன? சாம்பல் நிற மட்பாண்டங்கள். பின்வரும் கூற்றுகளில் பையம்பள்ளி பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. இங்கு உரோமானிய நாணயங்கள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டன. இது தவறு. உரோமானிய நாணயங்கள் கொடுமணல், கரூர், அழகன்குளம் அங்கே தான் கிடச்சிருக்கு, பையம்பள்ளியில் கிடைக்கல. பையம்பள்ளி இரும்பு கால மக்கள் பயன்படுத்திய மட்பாண்ட வகை எது? கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள். பையம்பள்ளியில் புதிய கற்கால கருவிகள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டன? கற்களை செதுக்கி தேய்த்து மெருகூட்டப்பட்டன. பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ். பையம்பள்ளியில் கார்பன் 14 பகுப்பாய்வு மூலம் கணிக்கப்பட்ட இரும்பு காலத்தின் கால எல்லை என்ன? கிமு 1100 முதல் கிமு 210. பொறுத்துக. இதில் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் பொறுத்துக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதில் என்னது மேட்ச் ஆகும்? ஆப்ஷன் ஏ தான். புதிய கற்காலம், மெருகூட்டப்பட்ட கற்கோடாரி, இரும்பு கற்காலம், கருப்பு சிவப்பு பானைகள். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸோட விடைகள் இருக்குது. பையம்பள்ளி அகழாய்வு மூலம் தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எந்த நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது என்பது உறுதியானது.
கிமு 11ஆம் நூற்றாண்டு. பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் மணிகள் மற்றும் வளையல் துண்டுகள் உணர்த்துவதென்ன? அங்கு கைவினை தொழிலும் சுய அலங்கார பழக்கமும் இருந்தது. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் பையம்பள்ளி தலத்தோடு தொடர்புடைய ஆறு எது? நமக்கு தெரியும், எல்லாமே ஒரு ஆற்றுப்படுகையில் தான் புதிய நாகரிகங்கள் மற்றபடி எல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஆறு வந்து பாலாறு வடிநிலப் பகுதி. பையம்பள்ளி மக்கள் தங்களின் தானியங்களை சேமிக்க பயன்படுத்திய அமைப்பு எது? தரையில் தோண்டப்பட்ட சேமிப்பு குழிகள் மற்றும் பெரிய பானைகள். வாக்கியம் 1, பையம்பள்ளியில் கற்கால மக்கள் நாடோடி வாழ்க்கையை முற்றிலுமாக கைவிட்டு நிலைத்து வாழத் தொடங்கின. வாக்கியம் 2, கால்நடை வளர்ப்பும் வேளாண்மையும் இதற்கு முதன்மை காரணமாக இருந்தது. 2 வாக்கியங்களுமே சரிதான். பையம்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க மலைப்பகுதி. ஆன்சர் ஜவ்வாது மலை. கொஸ்டின் 22. இதில் 2 விதமான கூற்றுகள் கொடுத்துருக்கோம். ஒன்று இந்த கூற்று, செகண்ட் ஒன் இது. கூற்று 1ம் 2மே சரிதான். ஸோ அதுக்கான நோட்ஸ் இங்கே இருக்குது, ஷார்ட் நோட். கொஸ்டின் 23. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பையம்பள்ளியை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக எப்போது அறிவித்தது? பையம்பள்ளி மத்திய தொல்லியல் துறையின் ஏஎஸ்சியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது, பாதுகாப்பில் இருக்குது. சரி. பையம்பள்ளி மக்கள் பயன்படுத்திய கல்லாலான அரைப்பான்கள் எதனை உணர்த்துகின்றன? அவர்கள் தானியங்களை அரைத்து உணவாக்கினர். கீழ்கண்டவற்றுள் பையம்பள்ளி அகழாய்வில் கண்டறியப்படாத பொருள் எது? இந்த இதில் எதை வந்து அந்த எக்ஸ்கவேஷனில் கண்டறியப்படல? தங்க நாணயங்கள், அதாவது நாணய புழக்கம் காணப்படவில்லை. பையம்பள்ளி வாழ்விடப் பகுதியில் காணப்படும் சாம்பல் மேடுகள் எதனால் உருவானவை? கால்நடை சாணங்கள் மற்றும் கழிவுகள் பல தலைமுறைகளாக குவிக்கப்பட்டு எரிக்கப்பட்டதால். கீழ்கண்டவற்றுள் எந்த தலம் பையம்பள்ளியின் சமகாலத்திய புதிய கற்கால பண்பாட்டு தலமாகும்? மல்லப்பாடி. பையம்பள்ளியில் வாழ்ந்த பெருங்கற்கால மக்களின் ஈமச் சின்ன முறை, பரியல் சிஸ்டம் எது? கல்வட்டங்கள் மற்றும் ஈமத்தாளிகள், ஸ்டோன் சர்க்கிள்ஸ். கொஸ்டின் 29. பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட விலங்கு எலும்புகளில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவது எதை காட்டுகிறது? இறைச்சிக்காக விலங்குகள் கொல்லப்பட்டதை உணர்த்துகிறது. கூற்று. தமிழ்நாட்டில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிவதில் பையம்பள்ளி ஒரு முக்கிய மைல்கோல். காரணம், இங்கு புதிய கற்காலத்திலிருந்து இரும்பு கற்காலத்திற்கு மாறிய இடைநிலை சான்றுகள் தெளிவாக கிடைக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணத்தை கூற்றை விளக்குகிறது. பையம்பள்ளி மட்பாண்டங்களில் காணப்படும் குறியீடுகள் எதன் முன்னோடியாக கருதப்படுகின்றன? தமிழ் பிராமி எழுத்து வடிவங்களின் தொடக்க நிலை. பையம்பள்ளியில் கண்டறியப்பட்ட புதிய கற்கால கருவிகள் பெரும்பாலும் எந்த கல்லால் செய்யப்பட்டவை? டோலரைட் மற்றும் பசால்ட் போன்ற கடினமான கற்கள். பையம்பள்ளி அகழ்வாய்வின்படி அங்கு இரும்பு உலோகம் எந்த வடிவங்களில் வார்க்கப்பட்டது?
ஈட்டிகள், கத்திகள், கோடாரிகள் மற்றும் அம்புகள். கீழ்கண்டவற்றுள் பையம்பள்ளி பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இது ஒரு புதிய கற்கால வாழ்விடத்தலம். இங்கு இரும்பு உருக்கியதற்கான சான்றுகள் உள்ளன. இத்தலம் பாலாற்றின் வடிநில பகுதியில் உள்ளது. 3 கூற்றுமே சரி, அனைத்துமே சரி. பையம்பள்ளியில் கிடைத்த பானை ஓடுகளின் தடிமன் மற்றும் தரம் உணர்த்துவது என்ன? தொடக்க காலத்தில் தடிமனான சொரசொரப்பான களிமண் பானைகளும் பின்னாளில் சக்கரம் மூலம் செப்பனிடப்பட்ட பானைகளும் பயன்படுத்தப்பட்டன. பையம்பள்ளி அகழ்வாய்வு அறிக்கைகள் முதலில் எந்த அரசு அமைப்பின் இதழ்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டன? இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இது ஒரு வருடாந்திர வெளியீட்டில். பையம்பள்ளி இரும்பு காலத்தில் நிலவிய சமூக அமைப்பு எத்தகையது? குழுக்களாக வாழ்ந்த மேம்பட்ட விவசாயம் மற்றும் ஆயர் சமூகம். பேரரசு கிடையாது, மற்ற எதுவும் கிடையாது. பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் சுழல் அச்சுகள் எதன் பயன்பாட்டை குறிக்கின்றன? நூல் நூற்றல் மற்றும் நெசவு தொழில். பையம்பள்ளி புவியியல் இருப்பிடம் எந்த கணவாய்க்கு அருகில் அமைந்துள்ளது? ஆம்பூர் கணவாய் பாலாற்றின் இயற்கை வழிப்பாதை. பையம்பள்ளி தலம் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் தென்னிந்திய வரலாற்றில் எந்த காலம் இல்லை என்பது நிறுவப்பட்டது. செம்பு காலம் என்ற தனி காலம் தமிழ்நாட்டில் பெருமளவில் நிலவவில்லை. புதிய கற்காலத்திலிருந்து நேரடியாக இரும்பு காலத்திற்கு மாறினர். இங்கே ஷார்ட் நோட் இருக்கு. பையம்பள்ளியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட குழி வீடுகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? குளிர்காற்று மற்றும் காலநிலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள. பையம்பள்ளியில் இரும்பு கால மக்கள் பயன்படுத்திய கத்தி மற்றும் கோடாரி எதை குறிக்கிறது? காடுகளை அழித்து விவசாயம் செய்வதன் விரிவாக்கம். பையம்பள்ளியின் புதிய கற்கால அடுக்குக்கும் இரும்பு கற்கால அடுக்குக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? மட்பாண்டங்களின் வண்ணம் மற்றும் இரும்பின் தோற்றம். இதில் பையம்பள்ளி தொல்லியல் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இங்கே 2 கூற்று இருக்குது. இதில் 1ம் 2மே சரிதான். ஓகேங்களா? பையம்பள்ளி இரும்பு கால மக்கள் இறந்தவர்களுடன் மட்பாண்டங்கள் இரும்பு பொருட்களையும் புதைத்ததன் காரணம் என்ன? மறுமை வாழ்வு பற்றிய நம்பிக்கை, லைஃப் ஆஃப்டர் டெத் பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இரண்டு கூற்றுகள் இருக்கு. கூற்று ஏ மற்றும் காரணம். இங்கே கொடுத்திருக்க கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. விளக்கமுமே அதுக்கான விளக்கமுமே சரியாகும். இதில் கண்டவற்றுள் பையம்பள்ளி மக்களின் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்த்தல் மற்றும் கலப்பு விவசாயம், மிக்ஸ்டு ஃபார்மிங். பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் புகை குழாய்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? இரும்பு உருக்கு உலையில் காற்றை செலுத்துவதற்கும் கசடுகளை வெளியேற்றுவதற்கும்.
தமிழ்நாடு தொல்லியல் துறையின் தமிழ்நாடு தொல்லியல் கையேடு நூலின்படி பையம்பள்ளி எதற்கான சான்றாக திகழ்கிறது? தமிழகத்தின் பழங்கால கிராமிய வாழ்வாதார தொடக்கம். பையம்பள்ளி தொல்லியல் களத்தின் அகழாய்வு பரப்பளவு மற்றும் தற்போதைய நிலை என்ன? இது மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு வேலி அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. எஸ், இப்போ நான் 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுற மூலிமா ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இதெல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? உங்களோட சஜஷன்ஸுமே நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி டூ சம் ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த வீடியோ சீரியஸே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.